நவதானிய சுண்டல்ல கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, 2 வகையான ராஜ்மா, மொச்சை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணீர்ல 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஈஸியா வேகிற கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, தட்டைப்பயிரை தண்ணீர்ல 1 மணி நேரம் தனியா ஒரு பவுல்ல ஊற வைக்கணும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணீரை வடிகட்டி குக்கர்ல மாத்தி தண்ணீர் உப்பை சேர்த்து 4 விசில் வரும் வரை வேக வைக்கணுங்க. பிறகு தண்ணீரை வடிகட்டிடலாம். 1 மணி நேரம் ஊறின பயிர்களை தண்ணீரை வடிச்சிட்டு ஒரு பேன்ல கொஞ்சமா தண்ணீர் உப்பை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இதையும் ஏற்கனவே வேக வைத்ததோட சேர்த்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுறோம். நல்லா வெந்திருக்கு. ஒரு அடிகனமான பேன்ல எண்ணெயை விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், வெந்தயப்பொடி, கருவேப்பிலை வத்தலை சேர்த்து தாளிச்சு வேக வச்ச நவதானியங்களை சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். துருவிய தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சுவையான ஹெல்தியான நவதானிய சுண்டல் ரெடி.